அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எதுக்கு எனக்கு ஜோகோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போடுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஜோகோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குதா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அப்படி ஒரு கம்பெனி இருக்குதா, அது ஏன் இருக்குது, அது எங்க இருக்குதுன்னே தெரியாது. இதுக்கு நியர்பை ஒரு 32 கிலோமீட்டர் தான் எனக்கு. ஓகே, எங்க வீட்ல இருந்து நான் திருநெல்வேலியா தென்காசியில் இருக்கு. ஓகே, எனக்கு அப்படி ஒரு கம்பெனி இருக்கே தெரியாது. ஒரு 2020லேருந்து 22 அதுக்குள்ள தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஜோகோன்னு ஒரு கம்பெனி இருக்குதுப்பா, ட்ரை பண்ணி சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிசிஎஸ் தான் பெரிய கம்பெனி அப்படிதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. அந்த அளவு அவேர்னஸ் இல்லை. ஏதோ பேருக்குன்னு ஜாவா தெரியும், ஆனால் அந்த அளவு நாலேஜ் இல்லை. பட் லேட்டரா 22 to 24 அந்த டைம்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாப் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஜோகோ மட்டும் யூனிக்காக இருந்துச்சு. மிச்ச கம்பெனி வந்து மேக்ஸிமம் பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு, ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஃப்ரெஷருக்கு வந்து ஆன்லைன்லேயே அது முடிச்சுட்டு ரவுண்ட் முடிச்சுட்டு ஒன்று ஃபைனல் ரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க, இல்லை ஹெச்ஆர் ரவுண்டு மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு போக சொல்லுவாங்க. சில கம்பெனி வந்து அது கூட எல்லாமே ஆன்லைன் வச்சுட்டு ஜஸ்ட் ஐடி கார்டு அண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து அசர் மட்டும் வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. பட் ஜோகோ மட்டும் எனக்கு யூனிக்காக இருந்துச்சு. பிகாஸ் அவங்களுக்கு அதில் லாபம் வராது. பிகாஸ் 100 பேர் வைக்கிறாங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, நான் பார்த்துருக்கேன். சென்னையிலாம் பார்த்துருக்கேன்னா ஐ திங்க் அரௌண்ட் 800 to 1000 அந்த ஒரு ஓவராலாக வர வைப்பாங்க. அதில் செகண்ட் ரவுண்டுக்கு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்களே மொத்தமே 20 பேர் தான். 20 to 30 தான் இருப்பாங்க. செகண்ட் ரவுண்டில் கழிச்சது போக அது ஒரு 5 பேர் தருவாங்க. ஓகே, அதான் 5 பேர் அவங்க இது பண்ணுவாங்க. அந்த 5 பேருக்குமே நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வைக்கிறதா எப்படி எத்தனை அந்த ரிக்யூர்மெண்ட்ஸை பார்த்து மாற்றுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது என் மைண்ட்ல ஜிங்க் ஆனிச்சு. என்னடா இப்படி பைத்தியக்காரனுங்க சொல்லக்கூடாது அப்படி சொல்றேன். சரி, என் மைண்ட் வந்துச்சு என்ன இப்படி பண்றாங்க, இப்படின்னா என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு. அவங்களோட எய்ம் என்னன்னா 5 குவாலிட்டி அண்ட் பிப்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்ல, சுத்தி உள்ளவங்களுக்கு வந்து கம்பெனி பத்தி தெரியணும், ஒரு அவேர்னஸ் வேணும்னு. தென்காசியிலையும் சேர்த்து சொல்றேன். தென்காசியில அந்த தான் நான் அட்டன் பண்ணதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கம்பெனியா இருந்துச்சு. மிச்ச கம்பெனிஸ் ஃப்ரெஷருக்கு இந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிகாஸ் நான் ட்ரை பண்ண வரைக்கும் அசஞ்சர் வாசல் கிட்டே விட மாட்டான். நம்ம ஆன்லைன்ல பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். டிசிஎஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லாம் காலேஜுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ உண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இது ஓகே சொல்லிட்டு விட்டுட்டேன். பேசிக்கலாக பார்த்தா என்னோட மைண்ட்ல இருந்துச்சு ஜோகோ யூனிக்காக இருக்காங்க அப்படின்னு. அடுத்து எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. நார்மலாக ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். ஜாப் கிடைச்சி கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு லே ஆஃப் ஆனிச்சு என்னோட ஓல்டு கம்பெனியில். அப்படி ஆகுனதுக்கப்புறம் நான் ஜாப் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். அப்போ பார்க்கும்போது ஜோகோ திருப்பி எனக்கு யூனிக்காக இருந்தது. அதில் ஜோ ஸ்கூல் தெரிஞ்சிச்சு. ஜோகோ பற்றி ரிசர்ச் பண்ணேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, சாஸ் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, ஓகே, அவங்க வேற எல்லாம் பண்ணுறாங்க பார்க்கும்போது மிச்ச கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்களும் டாக் பண்ணும்போது இவங்க அந்த எம்ப்ளாயிஸ் எங்கேருந்து இருப்பாங்கன்னு பார்த்தேன். அப்போ வந்து அவங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ கிளாஸ் ஃபேமிலிஸ் இருப்பாங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து எடுத்து பிகாஸ் அந்த பசங்களுக்கு வந்து லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போதும் இவங்களே டீச் பண்ணுறாங்க. ஜோ ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஜோ ஸ்கூலில் கிராஜுவேட் ஸ்டடீஸாக இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துக்கும்போது அவங்க ஈஸியாக எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஓகே நிறையா இருக்குது. ஜோகோ சொல்லணும்னா எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து மிச்சவங்க பண்ற மாதிரி ஒன்லி மணி மோட்டிவேட்டடாக மட்டும் இல்லாமல் அவங்க ஒருத்தவங்க செலக்ட் பண்றாங்க. அவங்க ஒன்லி பிஏ அதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அதிகமாக பார்க்க கிடையாது. பிகாஸ் டிகிரி இஸ் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் பேப்பர். உண்மையாக வருவாங்க. ஜோகோ ஓனரே அதை சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவங்களே ஜோகோ ஸ்கூல்னு ஒரு தனியாச்சு நடத்தி அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி அதாவது மிச்ச கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரே இது வந்து யூனிக்காக இருந்துச்சுன்னா மிச்ச கம்பெனிஸ் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறது என்னன்னா மணி மோட்டிவேட்டட் எம்ப்ளாயி பார்ப்பாங்க. பட் ஜோ இஸ் டிஃப்ரெண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஒன்றும் பெரிய இப்போ ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ண கிடையாது. ஓகே, அதனால வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ் என்னோட நாலேஜ் எப்படி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸை பார்ப்பாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி ஓன்லி இவ்வளோ கைண்ட்லியாலாம் எம்ப்ளாயிட்ட பேசுனது கிடையாது. எனக்கு ரொம்ப ரேரு. வெளியே சும்மா சீன் பண்ணுறது மாதிரி பேசுவாங்க. ஆனால் நான் ஜோகோவில் பார்த்துருக்கேன். ஜோகோ அந்த எம்ப்ளாயிட்ட மேனேஜர் பேசுறதை விட லைக் ஒரு சிஓ மாதிரி ஒரு பதிலிருந்து பேசுவார், ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. சீர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். லைக் என் ஃபேமிலி மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு கார்பரேட் ஃபேமிலிலாம் கிடையாது. கார்பரேட் ஃபேமிலி அவ்வளோதான். அட் த சேம் டைம் அவங்களோட கேரக்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்துறது, அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி இது எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. இவங்க தான் பண்ணுறாங்க பார்த்தா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஓகே, அதுக்கு நான் முருகேசன் சார் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். பிகாஸ் நான் ஒரு 6 months அங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால எனக்கு அது அவங்களோட கேரக்டர் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு கிளாஸ் வச்சு நடத்தி அவங்களுக்கு டீச்சிங் கொடுத்து
அவங்கள கஷ்டப்பட்டு கொஞ்சம் இன்டர்வியூ எங்கெல்லாம் வருது கொஞ்சம் அங்கங்க சொல்லுவாங்க. லிங்க்லாம் அனுப்பிவிட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம செல்ஃபா தான் கிளியர் பண்ற மாரி இருக்கும். அவங்க பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆனா அவங்களும் பண்ணாங்க. சோகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நினைச்சா சென்னையில மட்டும் ஒரு பிரான்ச்ச வச்சுட்டு ஜம்முன்னு காலேஜ் ஸ்டூடண்ட் எடுத்து போட்டு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் அவங்க மெனக்கிட்டு இங்க திருநெல்வேலி, தென்காசி, சவுத் சைடு பிரான்ச்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. பிகாஸ் அவங்களுக்கு அங்கேயே நிறைய ரிசோர்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் இங்க உள்ள பீப்பிள்ஸ்க்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும். அப்படின்னு அவங்க இங்க ஒரு பிரான்ச் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருநெல்வேலியில ஒரு பிரான்ச் இருக்கு. 2 பிரான்ச் இருக்கு. எனக்கு ஒரு பிரான்ச் போயிருக்கேன். அடுத்து தென்காசியில 2 பிரான்ச் இருக்கு. எங்க தென்காசி மத்தளம்பரம் எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்னு சுரண்டைன்னு ஒரு இடம் இருக்கு. ஓகே. அங்க ஒரு பிரான்ச் இருக்கு. அது போல எங்க இருக்கு தெரியல. எனக்கு இருக்குது 4 பிளேஸ். ஓகே. இந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வைக்கிறனால அவங்களோட டார்கெட் ஃபுல்லா என்னன்னா கஷ்டப்பட்டவங்க முன்னாடி வரணும். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் ஐ லவ் ஜோகோ. தேங்க்யூ.